போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஆவணி மாதம் 2025 கன்னி ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத கோள்களுடைய சாரத்தை கொண்டு பொது பலனாக சில விஷயங்கள் பேசுவோமே. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் வீட்டுக்குரியவரும் அதே புதன் தான். 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனும் 10ஆம் வீட்டுக்குரியவனாகிய புதன் இருப்பது ரொம்ப விசேஷம். நல்ல லாபங்கள், நல்ல ஆதாயம், நல்ல ஒரு வரவுகள், ஒரு மனம் நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதத்தினுடைய துவக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. சிலருக்கு 12ல் சூரியன் ஆட்சி ஆகிறாருன்னு சில குழப்பங்கள் இருக்கும். சூரியன் 12ல் ஆட்சி ஆனார்னாலும் 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 10ல், 2-9க்குரிய சுக்கிரனும் 10ல், குரு சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்காங்க. இடம் சார்ந்த ஒரு செலவு, இடத்துல ஒரு முதலீடு, இடம் சார்ந்த விஷயத்திற்கு ஒரு முதலீடு, தொழிலுக்கு தேவையான இடத்திற்கு ஒரு முதலீடு, இப்படி செலவுகள் ஒரு சுப செலவுகளாக ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்க குடும்ப ஜனங்கள்ல உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். தந்தையாரனுடைய ஆசி இருக்கும். முன்னோர்களுடைய அனுகிரகம் இருக்கும். இந்த மாதத்துல பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு உங்க குடும்ப ஜனங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்க குடும்ப ஜனங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டங்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது உண்மைதானே. வேலை செய்யக்கூடிய இடத்துல எவ்வளவு வேலை பளுக்கள் இருந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதெல்லாம் மாறி ஒரு அனுகூலமான சூழ்நிலை உருவாகுது. ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை உருவாகுது. வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை. சுப செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. தாயாருடைய ஆரோக்கியம் சீரா இருக்கிறது. ஒரு நல்ல அற்புதமான மாதம் தான் கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம். சரியா பயன்படுத்திக்கங்க. இறை சக்தியை தினமும் ஒரு 10 நிமிடம் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு ஒரு 10 நிமிடம் தியானங்கள் செய்யுங்க. தியானம் ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும். உங்களுடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் அந்த இறை சக்தி சீக்கிரமாகவே நிறைவேற்றட்டுமே. சரி, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.